தமிழகத்தில் பட்டியல் இனத்தவர் நலத்துறைக்கு மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு பல மடங்கு குறைக்கப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தெரியவந்துள்ளது. 2018 முதல் 2019 ஆண்டில் 1553.48 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. 2019-2020 ஆண்டில் அந்த நிதி ஒதுக்கீடு 385.51 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 2020-21 541.30 கோடி ரூபாயாக உயர்ந்த நிதி ஒதுக்கீடு 2021-22 379.59 கோடி ரூபாயாகவும் 2022-23 159.78 கோடி ரூபாயாகவும் படிப்படியாக சரிந்துள்ளது. 2023-24 246.79 கோடி ரூபாயும் 2024-25 288.84 கோடி ரூபாயும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024 பல மடங்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது பட்டியல் இனத்தவருக்கான பல்வேறு நலத்திட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கார்த்திக் என்பவர் கூறிய தகவலுக்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் நல ஆணையரகம் இந்த விவரங்களை அளித்துள்ளது.